என்னதான் நமக்கு ரொம்ப நெருங்கினவங்களாவே இருந்தாலும் இறந்தவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான பொருளை எடுத்துட்டு வந்தா என்ன நடக்கும்னு இந்த குடும்பத்துக்கு நடந்த அமானுஷ்ய விஷயங்களை தான் பார்க்க போறோம். அப்படி அந்த குடும்பத்துக்கு என்னதான் நடந்துச்சு, என்ன பொருளை அவங்க எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு இந்த வீடியோல அதை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2010 வான் லூயிஸ்ங்கிறவங்களுக்கு அவங்களோட ரிலேட்டிவ் இறந்து போனதுனால அவங்க வீட்டில் இருந்த எல்லா பொருளுமே வான் லூயிஸ் வீட்டுக்கு வந்தது. அதில் தான் இந்த சரிட்டாங்கிற பொம்மையும் இருந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்த இந்த பொம்மையை பார்த்த உடனே அவங்க குழந்தைங்க 2 பேர்த்துக்குமே பிடிச்சி போகுது. அது வரைக்கும் நல்லா போன அவங்க குடும்பத்தில் சரிட்டா வந்ததுலேருந்து பல அமானுஷ்ய விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. நைட் நேரத்தில் குழந்தைங்க அழுகிற மாதிரியும் அப்பப்போ சிரிப்பு சத்தமும் கேட்டிருக்கு. அதோட சரிட்டாவை ஒரு ரூமில் வச்சுட்டு போனால் திரும்பி வந்து பார்க்கும்போது அது அந்த ரூமில் இருக்கிறதில்ல. அந்த சரிட்டா அந்த 2 குழந்தைங்களோட ரூமில் தான் இருந்திருக்கு. ஒரு நாள் அந்த 2 குழந்தைங்களோட முதுகிலையும் யாரோ நகத்தால கீர்ன மாதிரி இருந்திருக்கு. அவங்க அம்மா இது எப்படி ஆச்சுன்னு கேட்டதுக்கு 2 பேருமே நைட் சரிட்டா அவங்கள அடிச்ச மாதிரி கனவு வந்ததா சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த காயம் எப்படி ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நடந்ததை வச்சு பார்க்கும்போது அவங்க அம்மாவுக்கு இது சரியா படலை. அதனால அவங்க அம்மா அந்த சரிட்டா பொம்மையை ஒரு சர்ச்சுக்கு கொடுத்துட்றாங்க. இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை நார்மலாக போச்சுன்னு தான் சொல்லணும். இது மாதிரி உண்மையான அமானுஷ்ய சம்பவங்களை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்.